நானா சாஹேப் சந்தோர்கர் சத்குரு ஸ்ரீ சாயிடம் புகலிடம் கொண்டு கூறுகிறார். சாத்திரங்களின் பிரபஞ்சத்தின் தன்மை வர்ணிக்கப்பட்டிருக்கிறது. பிரபஞ்சம் சாரமற்றது என்கிறார்கள். இங்கு பிரபஞ்சம் என்கின்ற சங்கிலிகள் உள்ளன. ஹே கருணாநிதி, இதை சீக்கிரமாக உடைத்திடுவாய். இங்கு யாரொருவர் சுகத்தை தேடுகிறார்களோ அவர்களுக்கு அடிக்கடி துன்பங்கள் கிடைக்கின்றன. சுகத்தின் ஆசையில் நான் இடம் இடமாக நாடி திரிகின்றேன். ஆனால் ஒவ்வொரு இடத்திலும் எனக்கு துன்பம்தான் கிடைக்கிறது. நான் உலகத்தை பார்த்து விட்டேன். இங்கு சுகமானது கொஞ்சம் கூட இல்லை. இங்கு நான்கு புறமும் முள்களே உள்ளன. நான் இந்த முட்களுடன் சம்பந்தம் வைத்துக்கொள்ள விரும்பவில்லை. நானாவின் இந்த நல்வார்த்தைகளை கேட்டு ஸ்ரீ சாயி சிரித்து கொண்டே கூறுகிறார். மோகத்தை தூரத்தில் தள்ளும் ஞானத்தை கேள். ஏன் நீ இந்த ஞானத்தை உன்னுள் சேர்க்கவில்லை? நீ சத்தியத்தை அனுபவித்து சரியாகத்தான் சொன்னாய். அது பச்சாதாபத்தின் நோக்கியோ எல்லையோ இல்லை. சுகம் கொஞ்சமானது. தேகம் இருக்கும் வரையில் துன்பம் வந்து கொண்டுதான் இருக்கும். துன்பம் உலகத்தின் அடிமட்டம் வரை நுழைந்துள்ளது. இதிலிருந்து யாரும் தப்ப இயலாது. ஆதலால் இதிலிருந்து நீ எப்படி தப்ப முடியும்? இது புது புது உருவமேற்று சித்திரவதை செய்யும். நான் கூட இதனிடமிருந்து தப்ப முடியாது. உலகத்தில் துன்பம் நிறைய உருவத்தில் உள்ளது. உன்னுடன் இது எந்த ரூபத்தில், என்னுடன் எந்த ரூபத்தில் உள்ளதை நீ பார்த்து கொண்டுதான் இருக்கின்றாய். தேகமுடையவர்களிடம் இது காயம் ஏற்படச் செய்யும். உலகத்தில் எல்லோரிடத்திலும் இது தன் விளைவை காட்டும். ஸ்ரீ சாயி ஞானேஸ்வரி. ஓம் சாய்ராம்.